வணக்கம். நோ தாரீக் பே தாரீக், அதாவது தேதி மேல் தேதி கொடுக்கிறதை நிறுத்தி விடுங்கள். நம் நாட்டு விவசாயிகள் அரசாங்கத்தை பார்த்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேதிக்கு மேல் தேதியை கொடுக்கிற பழக்கத்தை விடவில்லை என்றால் 8ஆம் தேதி இதற்கான விளைவை சந்திக்க இருக்கிறீர்கள் என்று நம் நாட்டு விவசாயிகள் போராட்டத்திற்கு முன் கொடுத்த இந்த எச்சரிக்கைகள் இன்னைக்கு நடக்க இருக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான தீர்ப்பும் வரவில்லை என்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் என்று கூறிவிட்டார்கள் நம் நாட்டு விவசாயிகள். டெல்லியில் 5வது ரவுண்டாக நம் நாட்டு விவசாயிகள் மற்றும் நம் நாட்டு அரசாங்கத்திற்கு நடுவில் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் கொடுத்த இந்த எச்சரிக்கைக்கு பின் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கும் பல மாநில கட்சிகள், பல விவசாய யூனியன்கள், விவசாய அமைப்புகள், பல என்ஜிஓக்கள், பல டிரான்ஸ்போர்ட் யூனியன்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி முன்வந்து விட்டார்கள். 8ஆம் தேதி, அதாவது 8 டிசம்பர் 2020 அன்று ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த விதமான ட்ரக் லாரியும் ஓடாது என்று கூறிவிட்டார்கள் இந்த நபர்கள். முக்கியமாக டெல்லியில் ஊபர், ஓலா, ஆட்டோ போன்ற சேவைகளும் முடக்கப்படும் என்று கூறிவிட்டார்கள் இந்த நபர்கள். இன்னைக்கு நடக்க இருக்கும் இந்த மீட்டிங்கில் எங்களுக்கான அந்த தீர்வை வழங்கிவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி நம் நாட்டு அரசாங்கம் இவர்கள் கொண்டு வந்த வேளாண் திட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் நாங்கள் டெல்லியை விட்டு போக மாட்டோம் என்ற அந்த எச்சரிக்கையை நம் நாட்டு விவசாயிகள் கொடுத்து விட்டார்கள். எல்லாருக்கும் வணக்கம். விவசாயம் நம் நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களோட முதுகெலும்பே இல்லாமல் போயிடும் போலங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டெல்லியில் 9 நாட்களாக கடும் குளிரும் பார்க்காம கூட விவசாயிகள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான பேர் அங்கே சங்கமிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் போராடுறாங்களே, அப்போ என்ன காரணம் இருக்கும்? அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் தான் என்ன? அதை ஏன் பரிசீலிக்காம அரசு ஒருதலை பட்சமாகவே செயல்படுதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவங்களுடைய பார்வைக்கு கார்பரேட் தான் விவசாயியா தெரியுறாங்க போல இருக்குது. இந்த சட்ட திருத்தம் மட்டும் அமல்படுத்தப்பட்டதுன்னா விவசாயினுடைய நிலை கேள்விக்குறியா இருக்கும். பிஜேபி அரசு மக்களுடைய உணர்வையும் அவங்களிடையே உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த சட்டத்தை திரும்ப பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வேளாண் திருத்த சட்டம் வெறும் விவசாயிகளை மட்டும் பாதிக்கக்கூடியது அல்ல, பொதுமக்களும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் பாதிக்கக்கூடியது தான். அவங்களோட முடிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் மற்றும் குறிப்பாக கம்யூனல் பாலிட்டிக்ஸை தொடர்ந்து முன்னெடுப்பதுமாகவே இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் விவசாயி மக்களுக்காகவும் தமிழகத்தில் இருக்க எல்லா விவசாய மக்களுக்காகவும் நாங்கள் ஆதரிக்கிறோம். அவர்கள் போராட்டத்துக்கு பொதுமக்களாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒவ்வொருவரும் போராட்ட களத்துல இருக்கணும். விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம். We support farmers. நம்ம எல்லாருமே சேர்ந்து விவசாயிங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணுங்க. அப்போதாங்க நம்மளும் சோறு தின்ன முடியும், அவங்களும் சோறு தின்ன முடியும். இதான் இன்னைக்கு நிலைமை. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் ஃபார்மர்ஸ். நம் நாட்டு விவசாயிகள் எவ்வளோ ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். இன்வெர்டர் பேட்டரியிலிருந்து டிராக்டர் பேட்டரி வரை அவர்கள் தன்னுடைய மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதற்காக உபயோகப்படுத்தி வருகிறார்கள். அங்கே உள்ள குளிரை பார்த்தீர்கள்னா இப்போ வருது, அதாவது இன்னைக்கு தேதி 5 டிசம்பர் 2020. இன்றைய காலகட்டத்தில் அங்கே உள்ள டெம்பரேச்சரை மட்டும் பார்த்தீர்கள்னா 10 டிகிரியை விட சரிந்து விடுகிறது இரவு நேரத்தில். இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த டெம்பரேச்சர் 2 அல்ல 3 டிகிரியாக மாறிவிடும். அந்த குளிரையும் தாங்கி கொண்டு, அந்த பனியையும் தாங்கி கொண்டு நம் நாட்டு விவசாயிகள், அதில் முதியோர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறது, பெண்கள் இருக்கிறார்கள். விவசாயிகள் தன்னுடைய வயிற்று புலப்பிற்காக, தன்னுடைய உரிமைக்காக அங்கே ஒரு துளி கூட நகராமல் போராடி வருகிறார்கள். இந்த பனி, இந்த குளிர் அவர்களுடைய தைரியத்தை, அவர்களுடைய மனதைரியத்தை ஒரு துளி கூட பங்கப்படுத்த முடியவில்லை. நம் நாட்டு அரசாங்கம் கொடுக்கும் அனைத்து டார்ச்சரையுமே அவர்கள் அங்கே சகித்து கொண்டு அந்த போராட்டத்தை தொடங்கியே வருகிறார்கள். அரசாங்கம் நடுநடுவில் அவர்கள் மீது வாட்டர் கேனனை வைத்து, இந்த குளிர்காலத்திலேயுமே அங்கே வாட்டர் கேனனை வைத்து அவர்கள் மீது தண்ணியை அடித்து வருகிறார்கள். அதையும் தாங்கிக் கொண்டு நம் நாட்டு விவசாயிகள் தன்னுடைய உரிமைக்காக
போராடி வரும் இந்த காட்சிகள் உங்களுடைய மனதை குள்ளரித்துவிடும். இப்ப வரை விவசாய போராட்டத்திற்கு கிடைத்த அந்த சப்போர்ட்டையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். பிரிட்டிஷ் ஃபாரின் செக்ரட்டரி, அதாவது பிரிட்டன்ல இருக்கும் அந்த பாராளுமன்றத்திலும் நம் நாட்டு பிரச்சனை ஒலித்திருக்கிறது. அங்க உள்ள மினிஸ்டர் 36 யூனியன் கிங்டம் எம்பிஸ் நம் நாட்டு விவசாயிகளுக்காக சப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட கேள்வி, நம் நாட்டு அரசாங்கம், அதாவது இந்திய அரசாங்கம் கொரோனா வைரஸை கூட பாராமல் நம் நாட்டு விவசாயிகளுடைய பிரச்சனையை கேட்காமல் அவர்களை போராட்டத்திற்கு தூண்டியிருக்கிறார்கள். கொரோனா வைரஸுக்கான இவ்வளவு பெரிய அபாயம் கூட இந்திய அரசாங்கத்திற்கு தெரியவில்லை. அங்க உள்ள விவசாயிகள் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சரியான தொகைக்காக, அவர்களுடைய விவசாயத்திற்கு கிடைக்கக்கூடிய சரியான தொகைக்காக போராடி வருகிறார்கள். அங்க உள்ள அரசாங்கம், அதாவது இந்திய அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டே தீர வேண்டும் என்று பிரிட்டன்ல அங்க உள்ள பாராளுமன்றத்தில் இந்த கேள்விகள் ஒலித்திருக்கிறது. இன்னொரு புறம் கனடாவின் பிரைம் மினிஸ்டர் மீண்டும் ஒரு முறை நம் நாட்டு விவசாயிகளுக்கு தன்னுடைய ஆதரவை, தன்னுடைய சப்போர்ட்டை வழங்கியிருக்கிறார். நேற்று நம் நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி கனடாவுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து ஒரு வார்னிங்கை வழங்கியிருக்கிறார்கள். இந்தியாவின் பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று. இந்தியாவின் விவசாய பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டீர்கள்னா கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் உள்ள அந்த நட்பு கலைந்துவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தே நம் நாட்டு விவசாயிகளுக்கு அந்த குரல் எழும்ப தொடங்கிவிட்டது. No farmers, no food, no future. Mr. Prime Minister, stop doing whatever is it you're doing. We need the farmers. விவசாயம், இந்த விவசாயம் நம் நாட்டில் உள்ள ரூரல் இந்தியாவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம் நாட்டுடைய கிராமப்புறங்களில். இந்த கிராமப்புறங்களில் உள்ள இன்னொரு மிகப்பெரிய உண்மையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கள். நம் நாட்டு கிராமப்புறங்களில் உள்ள அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் 66 கோடி. அந்த 66 கோடி பேங்க் அக்கவுண்ட்களில் உள்ள பணத்தொகை 13,572 கோடி ரூபாய். இதே மகாநகரங்கள், அதாவது மெட்ரோஸில் உள்ள அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்கள் 37 கோடி மட்டும்தான். இந்த 37 கோடி பேங்க் அக்கவுண்ட்களில் உள்ள அந்த பணத்தொகை 65,000 கோடி ரூபாய். சிந்தித்து பாருங்கள். கிராமப்புறங்களில் 66 கோடி பேங்க் அக்கவுண்ட்களில் உள்ள பணம் வெறும் 13,572 கோடி. அதே 37 கோடி பேங்க் அக்கவுண்ட்களில் உள்ள பணம் மகாநகரங்களில் 65,000 கோடி. செமி அர்பன், அதாவது கிராமம் மற்றும் நகரம் கலந்திருக்கும் இடங்கள், அங்கே 58 கோடி பேங்க் அக்கவுண்ட்கள் இருக்கிறது. ரூரல் இந்தியா, அதாவது கிராமப்புறங்களில் 66 கோடி பேங்க் அக்கவுண்ட்கள். அர்பன் நகரங்களில் 33 கோடி பேங்க் அக்கவுண்ட்கள் இருக்கிறது. இதை தவிர அந்த அன்வெரிஃபைடு அக்கவுண்ட்ஸ்கள், இதை எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்தீர்கள்னா மொத்தம் 160 கோடி பேங்க் அக்கவுண்ட்கள். இதில் மகாநகரங்களில் உள்ள அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்களை சேர்க்கவில்லை. அது இல்லாமலே 160 கோடி பேங்க் அக்கவுண்ட்கள் வெறும் செமி அர்பன், ரூரல் இந்தியா, அர்பனில் மட்டும் இருக்கிறது. இதில் இருக்கும் அந்த தொகையை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி மகாநகரங்கள். வெறும் மகாநகரங்களில் இருக்கும் 37 கோடி பேங்க் அக்கவுண்ட்களில் மட்டும் 65,000 கோடி ரூபாய் இருக்கிறது. மெட்ரோக்களில் இருக்கும் இந்த அக்கவுண்ட், இதில் இருக்கும் பணம் யாரிடம் இருக்கிறது? நம் நாட்டு பிஸ்னஸ் மேன், மிடில் மேன், அதாவது ஆரத்தி, சிறு வியாபாரி, பெரிய வியாபாரி, இந்த அனைத்து நபர்களுமே அந்த பிரைவேட் மண்டி தொடங்கினவுடன்
கார்ப்பரேட்டுக்காக வியாபாரம் பேச தொடங்கி விடுவார்கள். அவர்களுக்கான அந்த ஏஜென்ட் வேலையை பார்க்க தொடங்கி விடுவார்கள் இந்த நபர்கள். ஏனென்றால் இவர்கள் கையில் அந்த பணம் இருக்கிறது. இவர்கள் அந்த பிஸ்னஸை செய்து அனைத்து பொருட்களுமே, அனைத்து ப்ரொடியூஸையுமே கார்ப்பரேட் கையில் மாற்றி விடுவார்கள். அந்த கார்ப்பரேட் அனைத்து உற்பத்தியுமே பதுக்கி விடுவார்கள். ஏனென்றால் அந்த பதிக்கிறதற்கான அந்த ஃபெசிலிட்டியை நம் நாட்டு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனமான அடானி குரூப் தொடங்கிவிட்டது. FCI ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கும் அந்த உற்பத்தியை கூட அடானி அவர் கட்டி வைத்த அந்த கோடவுனில் தான் பதுக்க தொடங்கிவிட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். அதானி போன்ற நபர்களுடைய கோடவுன்களில் பதுக்கி வைத்த இந்த பொருட்களை எப்போ வெளியெடுப்பார்கள், எப்போ அந்த பொருட்களுக்கான டிமாண்ட் கிரியேட் ஆகிறதோ, அந்த கிரியேட் ஆனதற்கு பின் தான் உலக சந்தையில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இது போன்ற நபர்கள் எக்ஸ்போர்ட் செய்து லாபத்தை பார்க்க தொடங்குவார்கள். நம் நாட்டு விவசாயிகளிடம் அடிமாட்டு விலைக்கு வாங்கின இந்த பொருட்களை எத்தனையோ மடங்கு லாபத்திற்கு விற்க தொடங்கி விடுவார்கள் நம் நாட்டு கார்ப்பரேட். அடானியின் கோடவுன் பிஸ்னஸை பற்றி நேற்று ஒரு பதிவை போட்டேன். அதிலிருந்து ஒரு சிறிய தொகுப்பை இந்த தொகுப்பில் சேர்த்து விடுகிறேன், அதை பார்த்து விடுங்கள். நேரடியாக இன்னைக்கு அடானியோடைய கோடவுன்ஸ் அந்த பிஸ்னஸை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு புறம் ரீட்டைல் செக்டருடைய ராஜாவாக நம் நாட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து கொண்டிருக்கிறது. அமேசானுடன், கூகுளுடன் இவர்கள் பலவிதமான அக்ரிமெண்ட்களை ஏற்கனவே போட்டுவிட்டார்கள். அடானியோடைய இந்த கோடவுன்ஸ்களை பற்றி பார்க்கும்போது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது FCI வாங்கும் அனைத்து உற்பத்தியையுமே ஏற்கனவே நம் நாட்டு அடானி ஏற்படுத்தி கொடுத்த அந்த கோடவுன்ஸில் மட்டும்தான் பதுக்கி வருகிறார்கள். ஏற்கனவே இது தொடங்கிவிட்டது. அதாவது முக்கியமாக மத்திய பிரதேசத்தில் பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் FCI வாங்கி வரும் அனைத்து உற்பத்தியையுமே அடானியோடைய கோடவுனில் தான் பதுக்கி வைக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். அடானியோடைய கோடவுன்ஸ்களின் அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் பார்த்து விடுங்கள். மத்திய பிரதேசத்தில் மட்டும் 3 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தியை வைக்கிறதற்காக கோடவுன்ஸ் இருக்கிறது. மத்திய பிரதேஷ், அதாவது பிஜேபி அரசாங்கம் இருக்கும் அந்த இடத்தில், அந்த மாநிலத்தில் 3 லட்சம் மெட்ரிக் டனுக்கான கோடவுன் அடானியிடம். பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்காலில் 5,75,000 மெட்ரிக் டன்னுக்கான அந்த கோடவுன்ஸ் ஏற்கனவே கட்டிவிட்டார் அடானி. பீகார், குஜராத், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, மகாராஷ்டிராவில் இடங்களை வாங்கிவிட்டார். அங்கே இதே போன்ற கோடவுன்ஸ்களை கட்டும் பணி தொடங்கிவிட்டது. இந்த இடங்களில் 4 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கான அந்த கோடவுன்ஸ்களை அமைத்து வருகிறார் அடானி குரூப். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் எதற்காக நம் நாட்டு அரசாங்கம் இந்த MSP விஷயத்தில் எந்த விதமான ஷியோர் கேரண்டியும் கொடுக்க மறுக்கிறது என்று, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை எதற்காக கொடுக்க மறுக்கிறது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதோடைய சீரியஸ்னஸை நீங்கள் இப்படி பாருங்கள். நம் நாட்டில் 23 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கிறது. அதாவது 23 கோடி குடும்பங்கள். அந்த 23 கோடி குடும்பங்களுக்கு சேர வேண்டிய அந்த தானியம், அரிசி, பருப்பு, கோதுமை, சீனி, இது எல்லாம் ஒரேடியாக ஒரு கார்ப்பரேட் கையில் போய்விட்டால் ஒரு கிலோவிற்கு வெறும் ஒரே ₹1 லாபத்திற்கு அந்த நபர் விற்க தொடங்கிவிட்டால் அவருக்கு சேர வேண்டிய லாபம் என்னவாக இருக்கும் என்று கணக்கு போட்டு பாருங்கள். நம் நாட்டு விவசாயிகள் கூறிய அந்த டேட்டாவும் நம் நாட்டு அரசாங்க மண்டியில் இருக்கும் டேட்டாவை சேர்த்து நாங்கள் ஒரு டேட்டாவை ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்படி நீங்கள் காய்கறி சந்தைக்கு போய், பழச்சந்தைக்கு போய், அல்ல மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி, பழம், பருப்பு வகைகள் வாங்கி வருவது வழக்கமாயிருந்தால் இந்த தொகுப்பை பாருங்கள். அல்ல என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த பெண்களை கூப்பிட்டு வைத்து இந்த டேட்டாவை ஒரு நிமிடத்திற்கு பார்த்து விடுங்கள். உங்களுக்கே புரிந்துவிடும் எந்த அளவில் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயிகளை ஏமாற்றி, உங்களை ஏமாற்றி பணத்தை பார்த்து வருகிறார்கள் என்று. தக்காளியின் விலை ₹3 5 ஏறுதி. 1 கிலோ தக்காளியை வாங்கி அதை சந்தைக்கு கொண்டு வந்து 35 40 ஏறுதி உங்களுக்கு விற்று வருகிறார்கள் இந்த நபர்கள். வெங்காய விலை 59 பைசாவிலிருந்து ₹3.50 வரை கொள்முதல் செய்து உங்களிடம் 60-70 விற்று வருகிறார்கள் இந்த நபர்கள். ஆப்பிள் வெறும் ₹10 கிலோ விவசாயியிடம் வாங்குகிறார்கள். உங்களிடம்
150லிருந்து 200 ரூபாய் எழுதி வசூலிக்கிறார்கள் இந்த நபர்கள். பால், 1 லிட்டர் பால் வெறும் 20 ரூபாய் கிலோ விவசாயியிடம். உங்களிடம் 50 ரூபாய் எழுதி வசூலித்து வருகிறார்கள் இந்த நபர்கள். பாசிப்பயிறு வெறும் 46 ரூபாய் கிலோ. அதே நீங்கள் கடைக்கு போய் வாங்கினீர்கள்னா அதற்கான விலை 120 ரூபாய் கிலோ. சிந்தித்து பாருங்கள், நம் நாட்டு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து உங்களிடம் வந்து, அதாவது கன்சியூமரிடம் அந்த விற்பனைக்கு வர்ற அந்த வழியில் இருக்கும் பல நபர்கள் இந்த லாபத்தை பார்த்து வருகிறார்கள். டிரான்ஸ்போர்ட்டர், புரோக்கர், டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் என்று பல நபர்கள். இந்த அனைத்து நபர்களையுமே தூக்கிவிட்டு இந்த இடத்தில் கார்ப்பரேட் வந்து விட்டால், இந்த கார்ப்பரேட் இந்த அனைத்து சிஸ்டத்தையுமே மாற்றி அமைத்து அதை டெக்னாலஜியுடன் இணைத்து தனக்கு லாபத்தை தேடிக்கொண்டால் யாருக்கு லாபம் போய் சேரும் என்று இப்போவே இருக்கும் இந்த சிஸ்டம் இவ்வளோ மோசடியான சிஸ்டமாக இருக்கும்போது, நாளைக்கு இந்த அனைத்து சிறு பெரு வியாபாரிகளை அழித்துவிட்டு மொனோப்லியாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து அமர்ந்து விட்டால் அவர்கள் கூறுவதுதான் சட்டம், அவர்கள் கூறுவதுதான் வியாபாரமாக மாறிவிடும். அவர்கள் கூறும் விலைக்கு தான் ஒரு விவசாயி தன்னுடைய பொருட்களை விற்குமாறு கட்டாயப்பட்டு விடுவார். அவர்கள் கூறும்படிதான் கன்சியூமரான நீங்களும் அந்த பொருட்களை வாங்குறதற்கு கட்டாயப்பட்டு விடுவீர்கள். ஒரு மொனோபொலி சிஸ்டம் நம் நாட்டிற்கு வந்துவிட்டால் எப்படி நம் நாட்டு சிறு பெரு வியாபாரிகள், நம் நாட்டு விவசாயிகள் அனைவருமே அழிவை நோக்கி போய்விடுவார்கள் என்ற அந்த அச்சத்தால் தான் இன்னைக்கு டெல்லியில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி வருகிறது. நம் நாட்டில் உள்ள ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, நம் நாட்டு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிடம் இருக்கும் அந்த கோடவுன்ஸ்களில் அங்கே உள்ள கெப்பாசிட்டியை கொஞ்சம் பார்த்து விடுங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் 600 லட்சம் டன் உற்பத்தியை இவர்கள் அங்கே ஸ்டாக் செய்து வைக்கலாம். ஆனால் இவர்கள் வெறும் 400 லட்சம் டன் உற்பத்தியை மட்டும்தான் வாங்கி ஸ்டாக் செய்து வருகிறார்கள். இவர்கள் ஸ்டாக் செய்து வைக்கும் அந்த அழகையும் கொஞ்சம் பாருங்கள். ஆங்காங்கே உற்பத்தி, அதாவது நம் நாட்டு விவசாயி உழைத்து வித்து வரும் இந்த பொருட்களுடைய நிலைமையும் எப்படி FCI, அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பாதுகாத்து வருகிறது என்று. இன்னொரு புறம் ஒரு பிரைவேட் நிறுவனமான அடானி குரூப் ஒட்டுமொத்த இந்தியாவில் அவர்களுடைய ஸ்டாக் எந்த அளவில், எந்த அட்வான்ஸ் லெவலில் தயார் செய்து வருகிறார் என்ற அந்த காட்சிகளையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். ஒரு சிறிய பருப்பு கூட வீணாகுவதில்லை. அதே நம் நாட்டு அரசாங்கத்திடம் இடம் இருக்கிறது, நம் நாட்டு அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறது, நம் நாட்டு அரசாங்கத்திடம் அனைத்து பவருமே இருக்கிறது. கடந்த 74 வருடங்களில் எந்த அரசாங்கமுமே இதற்கான வேலையை பார்க்கவில்லை. ஒவ்வொரு வருடமும் நம் நாட்டு விவசாயிகள் உழைத்து அந்த உற்பத்தியை நம் நாட்டு அரசாங்கத்திடம் கொடுத்து வருகிறார்கள். அந்த உற்பத்தியை பாதுகாக்க கூட திறன் இல்லாமல் இருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வெறும் அந்த 400 லட்சம் கோடி டன்னை மட்டும் எதற்காக ஸ்டாக் செய்து வருகிறார்கள்? ஏனென்றால் இவர்களுக்கான அந்த பொறுப்பு வெறும் 23 கோடி ரேஷன் கார்டுகள் மட்டும்தான். அதை தவிர இவர்கள் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்க தயாராகவில்லை. நம் நாட்டு விவசாயி அவர்களுக்கு எந்த அளவில் நஷ்டம் வந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த அளவில் அழிவு வந்தாலும் சரி, அதற்கான பொறுப்பு எங்களுக்கு இல்லை என்று கையை வீசி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நபர்கள். FCI, அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு கீழே தான் செயல்பட்டு வருகிறது. ஒரு நிறுவனத்தை நஷ்டத்தில் காட்டி எப்படி அதே லாபத்தை பிரைவேட் நிறுவனத்திற்கு ஷிஃப்ட் பண்ணி வருகிறார்கள் என்ற அந்த கதையும் கொஞ்சம் பாருங்கள். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிடம் வெறும் 20%, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் நடக்கும் அந்த உற்பத்தியோட வெறும் 20% உற்பத்தியை மட்டும்தான் ஸ்டாக் செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறது. அதே மீதமுள்ள அனைத்து உற்பத்தியும் அடானி போன்ற பல கார்ப்பரேட்கள் வாங்கி தன்னுடைய கோடவுன்ஸ்களில் பதுக்கி வைக்கிறார்கள். அதற்கான டிமாண்ட் வந்தவுடன் அந்த டிமாண்டை சாதகமாக்கி அதை வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் செய்து அதற்கான பணத்தையும் பார்த்து வருகிறார்கள். நம் நாட்டில் உள்ள இன்னொரு உண்மையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். நம் நாட்டில் உள்ள அந்த விவசாய பூமி, விவசாயத்திற்காக இருக்கும் அந்த நிலத்தின் நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று. நம் நாட்டு விவசாயம் இன்னைக்கு கூட அந்த பழைய டெக்னாலஜியை வைத்து தான் விவசாயம் செய்து வருகிறது. நம் நாட்டு விவசாயிகளிடம் இன்னைக்கு கூட அந்த அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வரவில்லை. அதே உலக நாடுகள் அனைத்துமே எங்கேயோ போய்விட்டார்கள்.
அங்கே உள்ள விவசாய டெக்னாலஜியை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்திய விவசாய டெக்னாலஜியும் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்தியா இன்னைக்கும் எத்தனையோ வருடங்கள் பின்தாங்கி தான் இருக்கிறது. அமெரிக்காவிற்கு பின், அதாவது உலகத்தில் எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்கும் அந்த விவசாய பூமி அமெரிக்காவிடம் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடி இந்தியாவிடம் தான் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் நடக்கும் அந்த விவசாயத்திற்கும் இந்தியாவில் நடக்கும் அந்த விவசாயத்திற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கும் அந்த விவசாயம் இன்னைக்கு எங்கேயோ போய்விட்டது. எவ்வளவோ அட்வான்ஸான டெக்னாலஜியுடன் அவர்கள் அங்கே விவசாயம் செய்து வருகிறார்கள். ஆனால் இந்தியாவில் இன்னைக்கும் நாம் பின்தாங்கி தான் இருக்கிறோம். இதற்காக எந்த விதமான வேலையும் நம் நாட்டு அரசாங்கங்கள் பார்க்கவில்லை. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நம் நாட்டு விவசாயிகளிடமிருந்து அந்த உற்பத்தியை வாங்கும் அந்த உரிமை இந்த நிறுவனத்திற்கு தான் இருக்கிறது. இந்த நிறுவனம் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்துடன் தான் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்துடைய ரூல் புக் கூறும்படி 23 வகையான உற்பத்தியை இவர்கள் வாங்க வேண்டும். ஆனால் இவர்கள் வெறும் அரிசி, கோதுமையை மட்டும்தான் வாங்கி வருகிறார்கள். மீதம் இருக்கும் அனைத்து விஷயங்களுமே பிரைவேட் மண்டிகளில், பிரைவேட் வியாபாரிகளிடம் போய் நேரடியாக நம் நாட்டு விவசாயி அடிமாட்டு விலைக்கு தான் விற்று வருகிறார்கள். அந்த MSP என்கிற விஷயம், மினிமம் சப்போர்ட் பிரைஸ், வெறும் அரிசி, கோதுமை, ஒரு சில பருப்புக்கு மட்டும்தான் இருக்கிறது. மீதம் இருக்கும் அனைத்து விளைவிற்குமே அந்த பிரைவேட் நிறுவனம், பிரைவேட் வியாபாரி தான் விலை பேசி வருகிறார். அதாவது நம் நாட்டு விவசாயியுடைய அவருடைய காஸ்ட் கூட அவரால் எடுக்கப்படவில்லை. அவருடைய செலவு கணக்கை கூட அவர்களால் சரிகட்ட முடியவில்லை. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நம் நாட்டில் உள்ள கோதுமை, அரிசியை மட்டும் வாங்கி கொண்டு மீதம் இருக்கும் அனைத்து பொருட்களுமே விட்டு விடுகிறார்கள் பிரைவேட் மண்டிகளுக்கு. சிந்தித்து பாருங்கள், ஒரு பிரைவேட் நபர் 100 ரூபாய்க்கு ஒரு விளைவை வாங்கி அதை ஐரோப்பியாவில் வெறும் 125 ரூபாய்க்காக விற்று வந்தால் 25% அவருக்கு நேரடியாக லாபம் கிடைத்துவிடும். அமெரிக்காவில் இந்த லாபம் 22%, ஆஸ்திரேலியாவில் 18%, நியூசிலாந்தில் 21%, ஆப்பிரிக்காவில் 28%, பிரேசிலில் 32%, இந்தியாவில் நேரடியாக 110% லாபம் இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. எப்படி இந்த நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது? நம் நாட்டில் உள்ள அனைத்து பிரைவேட் நிறுவனங்கள், அனைத்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் எப்படி எத்தனையோ மடங்கு லாபம் போய் சேர்கிறது என்று அதற்காக இன்னொரு டேட்டாவும் பார்க்க அவசியம் ஏற்பட்டுள்ளது. BSE சென்செக்ஸ், அதாவது ஷேர் மார்க்கெட், மார்ச்லேருந்து நவம்பர் வரை உள்ள அந்த டேட்டா. அரசு கம்பெனிகள் மார்ச் மாதத்தில், மார்ச் 31 2020 வரை BSE சென்செக்ஸ் 4458 இருந்தது. அதாவது அரசு கம்பெனிக்கான BSE சென்செக்ஸ். 30 நவம்பர் 2020 வர இந்த BSE சென்செக்ஸ் 5284 மட்டும்தான் உயர்ந்தது. அதாவது 17.5% மட்டும்தான். இன்னொரு புறம் நம் நாட்டு பிரைவேட் நிறுவனங்கள் அவர்களுடைய BSE சென்செக்ஸையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். கிட்டத்தட்ட 50% இந்த BSE சென்செக்ஸ் அதிகரித்தது பிரைவேட் செக்டரில் மட்டும். மார்ச் மாதத்தில் 29,468 இருந்த இந்த BSE சென்செக்ஸ் நவம்பர் மாதம் வர 44,000 தாண்டிவிட்டது. மிட் கேப் பிரைவேட் கம்பெனிகளுடைய அந்த BSE சென்செக்ஸை பார்த்து விடுங்கள். மார்ச் மாதத்தில் 10,559 இருந்தது. அதே நவம்பர் மாதம் வர 16,916 உயர்ந்து விட்டது. அதாவது 60%. ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரீஸ், அதற்கான BSE சென்செக்ஸ் 9,608 அதிகரித்து 16,875 உயர்ந்து விட்டது. அதாவது 75%. இதிலிருந்தே ஒரு விஷயத்தை உங்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி நம் நாட்டு அரசாங்கமே நம் நாட்டு அரசு கம்பெனிகளை நஷ்டத்தில் தள்ளிவிட்டு அந்த அனைத்து லாபத்தையும் நம் நாட்டு கார்ப்பரேட் கையில், நம் நாட்டு பிரைவேட் கம்பெனிகள் கையில் கொடுத்து வருகிறது என்று. உதாரணத்திற்கு BSNL, அதாவது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான BSNLக்கு 4G என்கிற சர்வீஸை வழங்கவில்லை. அந்த 4G சர்வீஸ் இல்லாதபடி நம் நாட்டு BSNL உள்ள அந்த கன்சியூமர்கள் மெதுமெதுவாக மற்ற நெட்வொர்க்குகளுக்கு மாறத் தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் தான் ஜியோ நிறுவனம் அனைத்துமே ஃப்ரீ என்று கூறி வந்தது. BSNL இருந்த அதிகமான கன்சியூமர்கள், அதிகமான கஸ்டமர்கள் ஜியோ நிறுவனத்திற்கு மாறிவிட்டார்கள்.
பிஎஸ்என்எல்லிடம் இருந்த அந்த கன்சியூமர் டேட்டா அனைத்துமே ஜியோவிற்கு மாறிவிட்டது. பிஎஸ்என்எல் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய நெட்வொர்க்காக இருந்தது. பிஎஸ்என்எல்லிடம் டெலிஃபோன் லைன், இன்டர்நெட், மொபைல் ஃபோன், சிடிஎம்ஏ, ஜிஎஸ்எம் போன்ற அனைத்து வசதிகளுமே இருந்தது. அது அனைத்தையுமே ஜியோவுக்காக நம் நாட்டு மத்திய அரசாங்கம் மாற்றி அமைத்து விட்டது. இன்னொரு உதாரணம் ஏர் இந்தியா. ஏர் இந்தியாவையும் நஷ்டத்திற்கு தள்ளிவிட்டு அந்த நஷ்டத்தை ஒரு கார்ப்பரேட் கையில் லாபத்திற்கு விற்க தொடக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். அது எப்படி நடந்தது அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஒரு நாளைக்கு எப்போ பீக் நேரம் இருக்கிறதோ, எப்போ ஒரு நபர்கள் அந்த ஃப்ளைட்டை அதிகமான அளவில் உபயோகப்படுத்துவார்களோ அந்த நேரத்தில் நம் நாட்டு அரசாங்கம் ஏர் இந்தியாவை ஆப்ரேட் செய்வதில்லை. அந்த நேரத்தில் பிரைவேட் ஃப்ளைட்ஸ்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் ஏர் இந்தியா இருந்தால் கூட அதற்கான டிக்கெட் விலை அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் ஏர் இந்தியாவில் யாருமே போக விரும்பவில்லை. அதிலிருந்து ஏர் இந்தியாவிற்கு வந்த நஷ்டம் 60,000 கோடி ரூபாய். இந்த 60,000 கோடி ரூபாய்க்காக யாருமே பொறுப்பாளியாகவில்லை. நம் நாட்டு ஏவியேஷன் மினிஸ்டர், நம் நாட்டில் ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கிறது இந்த ஏர் இந்தியாவை நடத்துறதற்காக. அந்த ஏவியேஷன் மினிஸ்டருக்கு ஒரு கேள்வி கூட நம் நாட்டு அரசாங்கம், நம் நாட்டு எதிர்க்கட்சி யாருமே கேட்கவில்லை. இந்த 60,000 கோடி ரூபாய் நஷ்டத்திற்கு பின் ஏர் இந்தியாவை விற்பனைக்கு, அதாவது பிரைவேட்டைசேஷன் என்கிற பெயரில் விற்பனைக்கு கொண்டு விட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். 60,000 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டாம், வெறும் 20,000 கோடி ரூபாய் கொடுத்தால் மட்டும் போதும், உங்களுக்கு இந்த ஏர்லைன்ஸை கொடுத்து விடுவோம் என்று. எத்தனையோ விமானங்கள், அந்த அனைத்து விமானங்களுமே நம் நாட்டிற்கு சொந்தமான விமானங்கள், அனைத்துமே அடிமாட்டு விலைக்கு விற்க துடிக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். நம் நாட்டுக்கு சொந்தமான லாபத்தை மட்டும் கொடுத்து வந்த இந்த அனைத்து கம்பெனிகளையுமே நஷ்டத்திற்கு தள்ளிவிட்டு அந்த லாபத்தை பிரைவேட் நிறுவனங்களுக்கு மாற்றி அமைத்து விட்டது இந்த மத்திய அரசாங்கம். என்டிபிசி, சேல், கோல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பாரத் பெட்ரோலியம், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா போன்ற பல கம்பெனிகள், நம் நாட்டிற்கு சொந்தமான இந்த கம்பெனிகள் இந்தியாவிற்கு வெறும் லாபத்தை மட்டும் தேடி கொடுத்த இந்த கம்பெனிகளை நஷ்டமாக காட்டி பிரைவேட் கையில் விற்க துடிக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். அதே பாணியில் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவையும் நஷ்டத்தை காட்டி பிரைவேட் கையில் விற்றுவிட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கி வரும் அனைத்து பொருட்களையுமே அடானி போன்ற கார்ப்பரேட் கையில் அவர்களுடைய கோடவுன்ஸ்களில் பதிக்க தொடங்கிவிட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். மத்திய பிரதேசத்தில் அங்கே உள்ள அடானியின் கோடவுன்ஸ்களில் எஃப்சிஐ வாங்கும் அனைத்து உற்பத்தியுமே பதுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலைமை ஏற்கனவே வந்துவிட்டது. இதே போன்ற 14 ஸ்டேட்களில் அடானியுடைய கோடவுன்ஸ்கள் கட்டப்பட்டு விட்டது. மீண்டும் ஒரு சில இடங்களில் அடானி கட்ட தொடங்கிவிட்டார் தன்னுடைய கோடவுன்ஸ்களை. நம் நாட்டு விவசாயிகள் அங்கே போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். நம் நாட்டு அரசியல்வாதிகள் அதற்கான பேச்சுவார்த்தைகள், நெகோசியேஷனில் இறங்கியிருக்கிறார்கள். எந்த விவசாயி இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று கூறுகிறார்களோ அதே விவசாயிக்கு இந்த சட்டத்தை திணித்து வரும் வேலையை பார்த்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். எனக்கு பசி அல்ல, இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் என்று அந்த விவசாயி கூறி வருகிறார். ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இதை நீங்கள் சாப்பிட்டே தீர வேண்டும் என்று கூறி வருகிறது. இது எந்த விதத்தில் நியாயம் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். நம் நாட்டு விவசாயிகளுடைய இந்த போராட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ள ஆசைப்பட்டீர்கள்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுங்கள், 30 செகண்டுக்கான ஒரு வீடியோவை பதிவிடுங்கள். அந்த வீடியோ காட்சியை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பரை நாங்கள் கீழே எழுதிவிடுவோம். இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய வீடியோவை அனுப்பிவிடுங்கள். உங்களுடைய பதிவு ஒரு சரியான பதிவாக இருந்தால் அதை நாங்கள் எங்களுடைய சேனலில் காட்டுவோம். நன்றி, வணக்கம்.